இந்த ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில ஜாதகமே பார்க்க தேவையில்லாத ஒரு ஜாதகம்னு வச்சுக்கலாம். ஏன்னா இவங்களுக்கு ஒரு கஷ்டமே இல்லாம சுமூகமா ஒரு வாழ்க்கை நகரக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகருக்கு. இப்ப ஜாதகரோட லக்னம் கும்ப லக்னம். கும்ப லக்னத்துல ஒளி பொருந்திய சந்திரன். அவர் ஆதிபத்திய விசேஷம் இல்லைனாலும் ஒளி பொருந்திய சந்திரனா லக்னத்துல அமர்வது ரொம்ப நல்லது. ஜாதகரோட குணம் ஒரு அம்மா போன்ற ஒரு எல்லாரையும் அனுசரிச்சு போகக்கூடிய ஒரு குணசாலியா இருப்பாங்க. இப்ப லக்னாதிபதி எடுத்துக்கிட்டீங்கன்னா லக்னாதிபதி பாவராகி 12ஆம் இடத்துல மறைஞ்சு ஆட்சியாகி குரு பார்வையில இருக்கிறது மிகப்பெரிய யோகம். அப்ப லக்னமும் ஒளி பொருந்தி இருக்கு. லக்னாதிபதி ஆட்சி பிளஸ் சுபத்துவம். அதனால லக்னம் லக்னாதிபதி ரெண்டும் வலுத்து இருக்கனால ஜாதகருக்கு அந்தந்த வயசுல என்னென்ன கிடைக்கணுமோ நேர்மையான வழியில எல்லாத்தையுமே அனுபவிக்க தகுதி உடையவரா இந்த ஜாதகர் இருக்காங்க. இதான் ஜாதகத்தோட குணம்னு வச்சுக்கலாம். ஜாதகியோட குணம் ஸ்பிரிச்சுவலா நல்ல முறையா எல்லாரையும் அனுசரிச்சு போறக்கூடியவரா இருப்பாங்க. இப்ப 2ஆம் இடத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா குடும்ப வாழ்வு தனஸ்தானம் ரெண்டையும் நம்ம சொல்லலாம். தனஸ்தானத்தை என்ன பண்ண தனாதிபதியே தனஸ்தானத்தை வலுத்து பாக்குறாரு. அப்ப என்ன ஆகும், சீரான தனவரம் இருக்கும். சனி பார்வையால கொஞ்சம் அது கஷ்டப்பட்டு கிடைக்கக்கூடிய சூழ்நிலையில இருக்கும். 3ஆம் இடத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 3ஆம் இடத்தோட அதிபதி எப்படி இருக்காரு, செவ்வாய். செவ்வாய் கேது புதன் வீட்டுல பகை பெற்று உட்கார்ந்தாலும் கேது கூட சேர்ந்து சூட்சம வலுவோட இருக்காங்க. அப்ப ஜாதகருக்கு ஒரு கோவ தாபம் எல்லாமே ஒரு கண்ட்ரோல்குள்ள இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் இருப்பாங்க. காரக ரீதியா பார்த்தா, ஆதிபத்திய ரீதியா பார்த்தா 3ஆம் இடத்துக்கு 3ல மறைகிறாரு. அதே நேரம் அவரே 10ஆம் அதிபதியாகவும் ஆகிறாரு. 10ஆம் அதிபதியா ஆகி சூட்சம வலுவோட இருக்காங்க. அதனால ஒண்ணும் தப்பு கிடையாது. இப்ப 4வது இடத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 4வது அதிபதி சுக்கிரன் ஆகி அவரு அவரோட 2வது ஆதிபத்திய வீடான துலாத்துல போய் ஆட்சியா இருக்காரு. அப்ப இதுல இருந்து என்ன, சனி பருவையும் வாங்கியிருக்காரு. இதுல இருந்து என்ன கிடைக்கும், ஜாதகருக்கு தாமதமா வீடு வண்டி வாகனம் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்ப 5ஆம் இடத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 5ஆம் அதிபதி தான் வீட்டுக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரனோட சுபத்துவமா தான் இருக்காரு. அப்ப ஜாதகருக்கு அதிர்ஷ்டம் நிறைஞ்சவராதான் ஜாதகர் இருப்பாரு. 6ஆம் அதிபதி போய் லக்னத்துல 6ஆம் இடத்துக்கு மறைஞ்சு லக்னத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. அப்ப என்ன ஆகும், 6ஆம் இடத்தோட ஆதிபத்தியமான கடன், நோய், வம்பு, வழக்கு எல்லாமே இல்லாத சூழ்நிலையா தான் இருக்கும் ஜாதகருக்கு. அடுத்து 7ஆம் இடத்தை பாத்தீங்கன்னா 7ஆம் அதிபதி தன் வீட்டுக்கு 2ல இருக்காரு. லக்னத்துக்கு மறைஞ்சாலும் தன் வீட்டுக்கு 2ல இருக்காரு. அப்ப அவரால வருமானமும் சுபத்துவமா வேற இருக்காரு. அப்ப நல்ல குணமுள்ளவரும் ஜாதகருக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மகன் தான் ஜாதகரோட கணவன் இருப்பாரு. 8ஆம் இடத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 8ஆம் இடத்துல குரு இருக்காரு, சூரியன் இருக்காரு. அப்ப 8ஆம் இடம் ஓரளவுக்கு வலிமையோடுதான் இருக்கு. சனி குருவோட பார்வையில 12ஆம் இடத்துல ஆட்சியா தான் இருக்கு. அப்ப ஜாதகரோட ஆயுள் பலமும் ஓரளவுக்கு நன்றாக இருக்குது. இப்ப 9ஆம் இடத்தை எடுத்தீங்கன்னா 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துலயே ஆட்சியா இருக்கிறது மிகப்பெரிய யோகம். ஜாதகருக்கு அதிர்ஷ்டம் எல்லாமே அழகா கிடைக்கும். அவர் கஷ்டப்படாம ஈஸியா எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். எப்பயுமே 5, 2, 5, 9 வலுத்து இருக்கும்போது ஜாதகருக்கு கொஞ்சம் உழைப்பிலேயே நிறைய காசு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருக்கு. இப்போ 9ஆம் இடமும் வலிமையா இருக்கு. அதே நேரம் 10ஆம் அதிபதி தன் வீட்டுக்கு மறைஞ்சாலும் சூட்சமோட இருக்காரு. 11ஆம் இடத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 11ஆம் இடத்துல ராகு இருக்கு. அப்ப என்ன ஆகும், ஒரு மூத்த சகோதரர்களால ஒரு பெரிய பிரயோஜனம் இல்லாத நல்லா ஜாதகருக்கு இருக்கும். 12ஆம் இடத்துல போய் ஜாதகரே போய் உட்கார்ந்துருக்காரு. அப்ப என்ன ஆகும், ஜாதகர் செலவு செய்ய விருப்பப்படக்கூடியவராக இருப்பார். அதே நேரம் குரு பார்வை இருக்கனால அவர் எவ்வளவு செலவு செய்யணும்னு நினைக்கிறாரோ அதுக்குரிய வருமானம் அவர் கையில வந்துட்டே தான் இருக்கும். அப்ப இந்த ஜாதகத்தை பொதுவா பார்க்கும்போது இது ஒரு யோக ஜாதகம். யோக ஜாதகம்னு சொல்றதை விட எல்லாமே நிறைவா கிடைக்கக்கூடிய ஜாதகம்னு நம்ம சொல்லலாம். இப்ப இது ஜாதகருக்கு அடுத்து நம்ம என்னத்தை பார்க்கணும், தசாபுத்தியை பார்க்கணும். ஜாதகர் பிறந்தது குரு தசையில பிறந்திருக்காரு. குரு தசையில ஒரு 8 வருஷம் போயிருக்கு. குரு தசை 8ஆம் இடத்துல இருந்து நடந்தனால ஒரு 2ம் கலந்த பலன், ஒரு சிறு வயசு பலன், அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அடுத்தது எடுத்துக்கிட்டீங்கன்னா சனி தசை. சனி தசை யாரோட தசை, லக்னாதிபதியோட தசை. லக்னாதிபதி எப்படி இருக்காரு, 12ஆம் இடத்துல ஆட்சியா இருந்து குரு பார்வையில இருக்காரு. அப்ப ஜாதகிக்கு நல்லதைத்தான் செஞ்சிருப்பாரு. லக்னாதிபதி என்னைக்குமே ஜாதகரை மோசம் போக விட மாட்டாரு, தாங்கி பிடிக்கதான் பார்ப்பாரு. அப்ப சனி தசை நல்லா இருந்திருக்கும். 19 வருஷம் சனி தசை ஜாதகருக்கு நன்றாகத்தான் இருந்திருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா புதன் தசை. புதன் தசை எங்க இருக்காரு, புதன் 9ஆம் இடத்துல இருக்காரு. 9ஆம் இடத்துல இருந்தாலே ஜாதகருக்கு ஒரு 9ஆம் இடத்துலயோ 5ஆம் இடத்துலயோ இருந்து ஒரு கிரகம் திசை நடத்தும் போது அது நன்மை செய்ய கடமைப்பட்டது.
அதுவும் சுபத்துவமா இருக்காரு. 9ஆம் ஆட்சி பெற்ற 9ஆம் அதிபதி கூட இருக்காரு. அப்ப 8ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி ஆனாலும் கூட புதன் சுபத்துவமா, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா குரு அடுத்த ராசியில இருக்க மாதிரி தெரிஞ்சா கூட இந்த புதன் குருவோடையும் சுக்கிரனோடையும் 2 பேரோடையும் சேர்ந்துதான் இருக்காரு. அப்ப இந்த புதன் தசை ஜாதகருக்கு என்ன கொடுத்திருக்கோம்? 4ஆம் அதிபதி கூட இருக்கனால வீடு, வண்டி, வாகனம், வசதிகள் எல்லாத்தையும் கொடுத்திருக்கோம். சுகமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்திருக்கோம். அந்த குருங்கிறது யாரு? தனாதிபதி. தனாதிபதி கூட சேர்ந்து இருக்கனால சுக்கிரனோட காரகத்துவமான வீட்டையும் தனாதிபதி கூட சேர்ந்து இருக்கிறனால அந்த வீட்டு மூலமான ஒரு வருமானத்தையும் சேர்ந்து இந்த புதன் கொடுத்திருக்காரு. அப்ப இந்த புதன் தசை இனிமேற்கொண்டும் இனி ஜாதகருக்கு நன்றாகத்தான் இருக்க போகுது. அப்புறமும் இப்ப இந்த புதன் தசை சரராசியில இருக்கு. ஜாதகருக்கு பாத்தீங்கன்னா 12ஆம் இடம் சுபத்துவமா இருக்கு, 8ஆம் இடமும் சுபத்துவமா இருக்கு. அப்ப இவருக்கு என்ன பண்ணும்? புதன் தசை 2027க்கு அப்புறம் 2027க்கு அப்புறம் ஜாதகரை வெளியில நகர்த்தி அங்க போய் ஒரு நல்லா வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த புதன் தசை ஏற்படுத்தி கொடுக்கும். புதன் தசை